வணக்கம் டிஜேஎஃப். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ கொல்லிமலை ட்ரிப்பெல்லாம் ஃபுல்லாக சுற்றி முடிச்சாச்சு, கீழே இறங்க போகிறோம். அது எதுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 70 பெண்டுங்க. 70 பெண்டுமே வந்து நம்ம ஒரு பைசா பெட்ரோல் செலவு இல்லாமல் நம்ம போக போகிறோம். அதாவது கொஞ்சம் தூரம் ஸ்டார்ட் பண்ணி இறக்க வந்ததுலேருந்து அந்த 70 பெண்டுமே நான் வந்து வண்டி ஆன் பண்ணாமல் தான் போக போகிறேன். அதனால தான் அந்த வீடியோ ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஃபெயிலியர் ஆகிடுங்கிறாரு, நான் வந்து அவர் கிடையாது. அதனால் அதை நான் எப்படியாவது ஜெயிச்சு காட்டுறேன். வாங்க வீடியோ. டிஜேஎஃப் 2 நாள் நம்ம சுற்றுனதில் இங்கே பாருங்கள், வண்டிக்கு அம்மா போட்ட மாதிரி புள்ளி புள்ளியாக வந்துட்டு. ஓகே, துண்டெல்லாம் போட்டிருக்கேன் ஃபார் சேஃப்டிக்கு. என்ன தான் வந்து பஞ்சு வச்ச சீட் இருந்தாலும் நம்மளுக்கு அந்த துண்டு தான் நம்மளை காப்பாற்றுது. சரிங்க, வண்டியை ஆன் பண்ணுறேன். அதாவது கொஞ்சம் தூரம் மட்டும் நம்ம வண்டியை ஆன் பண்ணிட்டு ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 70வது பெண்டுலேருந்து தான் நம்ம வந்து அந்த போட்டியை நம்ம ஆரம்பிக்கிறோம். ஆனால் இங்கேருந்துமே வந்து போகுங்கிறாங்க. பட் ஆனால் நம்ம 70வது பெண்டு வரைக்கும் போயிட்டு அப்புறமா நம்ம வந்து அந்த போட்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். பாருங்க, கொல்லிமலையை விட்டு வர்றது எனக்கு கொஞ்சம் மனசே சரியில்லை. ஏன்னா அது ரொம்ப மிஸ் பண்ணுறேன் கொல்லிமலையை. இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன், ஆனால் இந்த வாட்டி என்னமோ கொல்லிமலை எனக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த கிராமத்துக்குள்ளெல்லாம் போனதுனால தான் அது ஒரு காரணம். அண்ணனை பார்த்தீங்களா, இங்கேயே நிற்கிறாரு. இங்கேருந்தே வந்து போட்டியை ஸ்டார்ட் பண்ண போகிறாரு போல். ஐயோ, ஸ்டாண்டெல்லாம் உரசுதுங்க, சத்தம் கேட்குது அவங்களுக்கு. ஏன்னா அந்தளவு நம்ம படுத்து போகிறோம், உங்களுக்கு வீடியோவில் தெரிய மாட்டேங்குது. ஹெல்மெட் வேறு ஒன்றுங்க தலையில் நிற்க மாட்டேங்குது, வழுக்குன்னு வழுக்கி விழுகுது. ஓகே, நம்ம வழுக்காமல் இருந்தால் சரி தான். என்னங்க டிஜிஎஃப், இன்னுமே 70வது பெண்டு வர மாதிரி தெரியலையே. அங்கே ஒரு வளைவு வருது, அநேகமாக இதாக தான் 70வது பெண்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். அங்கே ஒரு கட்டை ஒன்று இருக்குது பாருங்கள். ஆமாங்க, இதாங்க 70வது பெண்டு. நம்ம இங்கேருந்து தான் நம்மளை போட்டியை ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ நான் வந்து சாவியை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இங்கேருந்து கரெக்டாக 28 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். நம்ம வண்டி ஆன் பண்ணாமல் கொஞ்சம் கூட பெட்ரோல் செலவு இல்லாமல் நம்ம கீழே இறங்க போகிறோம். ஓகேங்க, போகலாம். அண்ணனை பார்த்தீங்களா, பின்னாடி வர்றாரு. அண்ணன் வந்து நம்மளை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்காரு எப்படி பார்த்தாலும். ஆனால் அண்ணனும் வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் வராருன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அண்ணனை முந்துவான். அண்ணனை முந்தோடக்கூடாது. யோ 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 நெல்லியா யோ. அண்ணன் வந்து நம்மளை முந்தி போனாலே நம்மளுக்கு வந்து ஏதோ ஒன்று கடுப்பாகுதுங்க. ஓகே, அவர் எப்படியாவது முந்திடுவோம். நான் இப்போ வந்து ஆஃப் பண்ணிட்டேன் வண்டி. பட் சாவி மட்டும் ஆனில் வச்சுருக்கேன். எதுக்குன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்பீடா மீட்டரில் எவ்வளோ ஸ்பீடு போகுது அப்படிங்கிறது தெரியும். அதனால தான். அண்ணனும் ஆஃப் பண்ணி தாங்க போகிறாரு. ஆனால் அண்ணன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறாரு பாருங்க. ஐயோ, ஒரு ஹிமாலயன்காரன் நம்மளை முந்துறானே. பரவாயில்ல, அவன் ஆன் பண்ணிட்டு போகிறான், அதனால் பிரச்சனை இல்லை. நம்ம அந்த வளைவில் முந்துறோம் பாருங்க. ஐயோ இந்நேரம் விழுந்துருப்பாங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து சேஃபாக வாங்க. கொல்லிமலையில் இதாங்க ஒரு பிரச்சனை. ஸ்பீடாக வருவோம், டக்குன்னு நம்ம வளையிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த பெண்டுக்கிட்ட போய்டும். அது ஒரு மிகப்பெரிய டேஞ்சரான விஷயம். அதனால் செய்யாதீங்க. ஐயோ, யாருங்க அவங்க குறுக்க வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளை பிரேக் அடிக்க வச்சு இவன் நம்மளோட வெற்றிக்கணியை வந்து பறிக்க விட மாட்டாங்க போலயே. பாருங்கங்க, ஒவ்வொருத்ததான் முந்திக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அவனை எல்லாருமே ஆன் பண்ணிட்டு போகிறாங்க. நான் ஆஃப் பண்ணுறேன். அதனால தான் சாவியை கூட எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா நீங்கள் வந்து நம்ப மாட்டீங்க, என்னடா இது இவ்வளோ ஸ்பீடாக போகுது அப்படின்னு. இப்போ நான் சாவியை போட்டோடனே பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆன் பண்ணல. ஆனால் 31 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு. ஆனாலும் அண்ணனை முந்த முடியலையே. இந்த வளைவிலையாவது முந்துவோம் அண்ணனை. கிட்டக்க நெருங்கிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். சுசுகி SF இந்த வந்துட்டேன் ராசா, இந்த நெருங்கிட்டேனே. அண்ணன் பாய். அண்ணன் ஒன்று இப்போ நம்மளை முந்தலான்னு பார்ப்பாரு. ஆனால் வந்து வண்டி ஆன் பண்ணிட்டாருன்னா அவர் தோல்வியை தள்ளிவிடுவார். அதனால் ஆன் பண்ண மாட்டார். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேராக வராங்களா, அதனால் வந்து கொஞ்சம் வெயிட்டு இழுக்காது. நம்ம சிங்கிளாக வர்றதுனால நம்ம வண்டியோட வெயிட்டுமே ரொம்ப கம்மி தான். அதனால கொஞ்சம் ஸ்பீடாகவே இறங்குது இது. அண்ணனை திரும்பி பார்த்து டாட்டா சொல்லி கடுப்பேற்றிக்குவோம். இப்போ வந்து நான் கையை விட்டு ஓட்டுறேன். கையை விட்டே வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய வளைவை நான் வளைய போகிறேன். ஒரு வளைவு இல்லைங்க, 2-3 வளைவு. நான் அப்படியே உடம்பாலே எப்படி கண்ட்ரோல் பண்ணி வளையிற பாருங்க. அச்சோ, எங்கேயோ போதே வண்டி. பரவாயில்ல, இழுத்துட்டு வந்தாச்சு. அதாவது இந்த வண்டி எவ்வளோ வெயிட்லெஸ்ஸுங்கிறதுக்காக சொல்ல வரேன். இந்த இடத்துலலாம் பிடிச்சி தாங்க ஆகணும், இல்லைனா நான் நேரடியாக குழிக்குள்ளே தான் விழுவணும். இவங்கள பாருங்கள், 3 பேர் எவ்வளோ ஜாலியாக போய்ட்டுருக்காங்கன்னு. போலீஸ் பிடிப்பாங்கன்னு கூட பயம் கிடையாது. போலீஸை பார்த்தா நாங்கள் முன்னாடியே இறங்கி 2 பேர் நடந்து வந்துடுவோம். அதெல்லாம் வந்து ஒரு லைஃபு. காலேஜ் படிக்கும் போதெல்லாம் நாங்களும் இந்த மாதிரி தான் ஜாலியாக சுற்றிட்டு இருப்போம். கிட்டத்தட்ட நம்ம இப்போ ஒரு 10 கிலோமீட்டராவது வந்திருப்போம்னு நினைக்கிறேன். இதே நீங்கள் ஊட்டி கொடைக்கானலில் கூட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் இறங்க முடியாது. இடையில மேடு வந்துடும். ஆனால் இந்த ஒரு மலை தான் வந்து இது வரைக்குமே வந்து நாங்கள் சாவி ஆன் பண்ணவே இல்லை. அப்படியே ஆஃப்லேயே வந்துகிட்டு இருக்கோம். எப்படியோ ஆண்டவன் முன்னியத்தில் இன்னும் கீழே ஒரு 18 கிலோமீட்டர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதையும் போய் சேர்ந்துட்டோம்னா பெட்ரோல் அது கொஞ்சம் மிச்சமாகும். ஏன்னா அந்த வண்டி எந்த அளவு நான் புகழ்ந்து பேசுகிறேனோ அந்தளவு வந்து என்னை முதுகில் குத்துதுங்க. பாகுபலி படத்தில் பிரபாஸை வந்து கட்டப்பா எப்படி முதுகில் குத்துவோம், அந்த மாதிரி தாங்க. மைலேஜ் சுத்தமாக தரதில்லை, ரொம்ப ஒஸ்ட்டு மைலேஜ் விஷயத்தில். காரி என் வண்டியை நானே ஒரு எடுத்து போயிருங்க.
பக்கத்தில் வர வண்டியும் பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டு தாங்க வராங்க. நான் கூட அவங்க ஆன் பண்ணிட்டு வராங்கன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா அவங்களுமே ஆஃப் பண்ணிட்டு தான் வராங்க. இந்த வளைவெல்லாம் பார்க்கும்போது நான் எங்கே திருத்துறைப்பூண்டிக்காரவங்கள ஒரு 5-6 பேரை கூப்பிட்டு வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து ஒரே டயத்தில் இந்த வளைவை எல்லோரும் வளையணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அடுத்த ரயிலில் கண்டிப்பாக நம்ம கூட கலந்துங்க. என்ன ஓகேவா? அதுக்காக நான் ரொம்பவே வெயிட் பண்ணுவேன். நீங்கள் வருவீங்கன்னு கண்டிப்பாக நீங்கள் வரணும். எங்கள் ஊரை மட்டும் கூப்பிட்டேன்னு சொல்லி தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் நம்ம கூட வாங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன். பாருங்கள், இப்போ நான் மலையை காட்டுறேன் பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்களேன். சுற்றி முற்றி எங்கே பார்த்தாலும் மலை தான். ஆனால் அந்த மலைக்கெல்லாம் போக முடியுமான்னு தெரில. ஆனால் இந்த மலையை கொடுத்து வச்ச மலைங்க. இந்த மலையை நம்ம ஏறுறதுக்கு அவ்வளோ சூப்பரான ஹேர்பின் பேண்ட். பல ஊருக்கு போயிருக்கேன். ஆனால் இந்த இடத்துல வண்டி ஓட்டும் போது நான் ரொம்பவே அணுவாக ரசித்து வண்டியை ஓட்டுறேன். அந்தளவு பைக் ஓட்டும் போது அப்படியே வளைஞ்சு போகிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்களே என் பின்னாடி பைக்கில் உட்காந்தா வருவீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பார்க்குற நீங்கள், உங்களுக்கும் அப்படி தான் ஃபீல் இருக்குன்னு நினைக்கிறேன். வண்டி ஆஃபில் இருந்தாலும் வெண்ணெயில் கத்தி வச்ச மாதிரி சல்லுன்னு இறங்குதுங்க. அந்த ஒரு ஸ்பீடிலே இறங்குது. அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நேரமாக வரோம். 20வது வலை வந்திருப்போம்னு நினைக்கிறேன். ஐயோ 44 தாங்க வந்திருக்கோம். அத்தாடி, இன்னும் எத்தனை வளைவுக்கு போகணும். நான் கூட ரொம்ப நேரம் வந்த மாதிரி இருந்துச்சு. போ ஓகேங்க. இப்போ தான் நான் ஆன் பண்ணுறேன். இங்கே பாருங்க, நான் சும்மா நார்மலாக தள்ளி விட்டதுக்கே எப்படி போகுது பாருங்கள், எவ்வளோ ஸ்பீடாக. நான் அப்போனா வண்டி ஆன் பண்ணிட்டு ஓட்டினா எவ்வளோ ஸ்பீடாக நம்ம இறங்கலான்னு பார்த்துங்க. ஆனால் ரொம்ப ஸ்பீடாக இறங்கினோம்னா வச்சுங்க ரொம்ப டேஞ்சரு. பார்த்திங்கன்னா அந்த வளைவை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எப்படி கண்ணாமண்ணான்னு வளையுதுன்னு. இதில் 2-3 வாட்டி பல பேர் நம்மளை திட்டிட்டு வர போனாங்க, என்னடா இவ்வளோ ஸ்பீடாக வளையிறானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆஹா, டிஜேஎஃப் இது ரொம்ப பயங்கரமான வளைவாக இருக்கே, இதில் நம்ம பிரேக் அடிக்காமல் போயிடலாமா? ஆஹா, பிரேக் அடிச்சிட்டாங்க. வண்டி ஸ்லோவாகிடுச்சு. தள்ளு. இந்த மாதிரிலாம் பண்ணோம்னா கொஞ்சம் ஸ்பீடாக போகும் நினச்சி நானாக பண்ணுறேன். பட் ஆனால் எனக்கு என்னமோ ஸ்பீடாக போகிற மாதிரி தான் தெரியுது இந்த மாதிரிலாம் பண்ணால். ஆனால் எத்தாப்புல வரவங்கள தான் தெரியுதுன்னு அது குரங்கு வித்த காட்டுறான் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் ஒரு எஸ் ஷேப்பில் இப்படி பாம்பு மாதிரி வளைஞ்சு போனோம்னா இன்னும் ஸ்பீடாகவே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஆனால் அதே மாதிரி போனால் ஸ்பீடாக தாங்க போகுது. கொஞ்சமாக இறங்க எனக்கு மனசே சரியில்லை. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சைடில் பாருங்களேன், இதோட வியூவெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இதை இப்போ இங்கேயே உட்காந்து இங்கேயே பாய் போட்டு படுத்துடலாம் போல் அந்த மாதிரி இருக்குது. இதை விட்டுட்டு நான் வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறேன்? 4 செவத்துக்குள்ளே அடைஞ்சு தான் கிடக்கணும். இப்போ உள்ள பசங்களுமே 4 செவத்தில் அடைஞ்சி ஃப்ரீ ஃபயர் தான் விளையாடுறாங்க. ஆனால் இந்த மாதிரி பைக் ரைடெலாம் அந்த பசங்களாம் எப்போ பண்ண போகிறாங்களோ, தயவு செஞ்சு பைக் ரைடெலாம் பண்ணுங்கடா பசங்களா. ஆனால் மேகம் இருக்குதுங்க, ஆனால் மழை வர மாட்டேங்குது. ஒருவேளை நம்ம பாட்டு பண்ணால் வருமானன்னு தெரில. நம்ம பாட்டு பண்ணால் மழை வரும்பாங்க நம்ம ஊருக்குள்ளே. ஆனால் இங்கே எப்படின்னு தெரில. நம்ம கொல்லிமலைக்கு இது சூட்டபிள் ஆகுமான்னு தெரில. கொல்லிமலையே கொட்டி விடுக நிறையா மலையே. நம்ம என்ன தான் பண்ணாலும் மழை வராது. மலையிலேருந்து ஒரு கல் வேணால் உருண்டு நம்ம மேலே விழுவுன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு பாடாமல் மூடிட்டு போடா அப்படிங்கிற மாதிரி. இடையில் ஒரு இடத்துல நம்ம நின்று கொண்டை ஊசி வளைவு எத்தனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். 44ன்னு காட்டுனுச்சு. அந்த கேப்பை பயன்படுத்தி நம்ம ஸ்கை அண்ணா முன்னாடி போயிட்டுருக்காரு. அதனால இப்போ நம்ம அவரை வேற சேஸ் பண்ணி ஆகணும். 1000 தான் பயங்கரமான ரேசர் முந்தினாலும் நம்மளுக்கு என்னமோ அண்ணனை முந்துறதாங்க ஒரு சுகமே. அதனால தான் ஸ்டாண்டில் தீ பிறக்க அண்ணனை முந்துறதுக்கு போயிட்டுருக்கேன். அண்ணனை ஊன்னு ஒரு வெற்றி குறி காட்டினா தான் நம்மளுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அண்ணனும் அப்போ தான் கொஞ்சம் காண்டாவார். கீழே இறங்க வெயில் வேறு. இனிமேல் இந்த வெயிலில் ஊருக்குள்ளே போய் கருத்து போயிடுவேன்னு இதுக்குனாலே இனிமேல் எங்கேயாவது மலை பிரதேசத்தில் போய் தங்கிடலாம் போலங்க. ஓகே, கொஞ்சமாக கிட்ட வந்துட்டோம். ஒரு ஆசைக்கு கையை விட்டாது ஓட்டி பார்த்துக்கிறேன். ஏன்னா இனிமேல் இது மாதிரிலாம் ஓட்ட முடியாது. பாருங்கள், ஒரு பெண்டை அப்படியே வளைஞ்சி காட்டுறேன் உங்களுக்கு. சூப்பராக இருக்குங்க, ஜாலியாக இருக்குது கையை விட்டுட்டு ஓட்ட. கண்டிப்பாக இது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா அப்புறம் எதுவும் நான் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த பொங்கலுக்கு நான் வீடியோ போடுவேன்னானுங்கிறது எனக்கு தெரியாது. அதனால் நான் இப்போயே சொல்லிக்கிறேங்க. எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல், ஹாப்பி மாட்டு பொங்கல், ஹாப்பி காணும் பொங்கல். அதை கன்னி பொங்கல்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம வீடியோ பார்க்குற கன்னி பெண்கள் இருந்தால் அவங்களுக்கு நான் கன்னி பொங்கல் சொல்லிக்கிறேன். ஓகே டிஜெஃப், நம்ம கிட்டத்தட்ட எல்லா பெண்டையுமே இறங்கிட்டோம். எல்லா பெண்டையும் இறங்கிட்டு பார்த்திங்கன்னா ஒரு செக் போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா. நான் ஆரம்பத்தில் முதல் வீடியோவில் பார்த்து காட்டியிருப்பேன். அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் கொஞ்சம் வியூஸ் ஏறும். இந்த இடம் பார்த்திங்கன்னா பயங்கரமும் ஸ்பீடாக இறங்குது. இதுதான் கடைசி பெண்டெல்லாம் முடிஞ்சு இது பார்த்திங்கன்னா 45, 46, 50 வரைக்குமே போதுங்க. ஐயோ, பிச்சுக்கிட்டு போகிறாப்புலையே நிற்காது போல்.
பயங்கரமான சர்க்கிளுங்க இது. ஆனால் ஸ்கேட்டிங் போர்டில் போகிற மாதிரி இருக்குது. ஓகே, நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். இந்த வெற்றியை கொண்டாடும்படி வண்டியை வளைச்சி நிப்பாட்டிட்டு நம்மளோட 2 அப்ரெண்டிஸ் வருவாங்க. அவங்க எங்கேன்னு தெரில. வண்டியை இப்போ தாங்க ஸ்டார்ட் பண்ணுறேன், பார்த்துங்க. ஸ்டார்ட் பண்ணி அங்கே ஓரமாக போய் நின்றுட்டு இந்த அப்ரெண்டிஸ் வந்துட்டோம். டிஜேஃபே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 70 பெண்டுமே வந்து ஆன் பண்ணாமல் வண்டி ஆன் பண்ணாமல் வந்து முடிச்சாச்சு. இடையில மட்டும் ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டாரு. அது போய் சொல்றாரு. ஏன்னா உங்களுக்கு லைவ் உள்ள இல்லது வீடியோ, அதனால போய் தான் இருக்கும். சத்தியமாக வந்து நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா இவருமே வந்து அப்படி தான் வந்தார். என் மாமியார் சத்தியமா, அம்மா சத்தியமா, உண்மையில ஏன்னா நான் வந்தேன் அதனால சொல்கிறேன். நீங்களுமே வந்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வந்துடலாம். ஓகே டீச்சர், எல்லாருமே அப்படி வரலாம். இவர் மட்டும் இல்லை, யாராவது அப்படி வரலாம். அந்த அளவுக்கு அதுதான் சொல்கிறேன், எல்லாருமே வரலாம். பட் நீங்கள் ஒரு 30 கிலோமீட்டர் வந்து தாராளமாக சேவ் பண்ணலாம் பெட்ரோலை. அதனால தயவு செஞ்சு நீங்களும் அப்படியே வாங்க. ஓகே டீச்சர், மீண்டும் அப்படி வராங்க. டேஞ்சரான விஷயம். அதனால என்ன பண்ணுங்க, எப்போதுமே வண்டி ஆன் பண்ணி இருக்கட்டும். நீங்கள் ஆக்சிலேட்டர் மட்டும் கொடுக்காம ஸ்லோ ஸ்பீடில் வந்தாலும் பிரச்சனை கிடையாது. சேஃப்டி அது பரவாயில்ல. அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, நம்மளாம் யூத்து, அதனால் நம்ம ஓகே டீச்சர், மீண்டும் அடுத்த சந்திப்போம். மக்களுடன் விடைபெற்றுள்ளது நான் உங்கள் டிஜே.